ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃபுல் வீடியோ. சாரி கட்டும் அலப்பறைகள். ஓகேவா? இது நல்லா இருக்கா டைட்டில்? அப்புறம் நான் இப்படி சுற்றினே இருக்கும், டமுக்குன்னு கீழே உள்ள போயிட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் செத்து போயிருப்பேன் நான். அப்புறமேட்டு நான் அழகாக கட்டியிருக்கேன். நான் சாரி சொல்லுங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவு கட்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோலாம் சாரி கட்ட தெரியாது, இருந்தாலும் கட்டியிருக்கேன். இந்த ஹேரு இருக்குது இல்லைங்களா, அப்படியே நார் மாதிரி இருக்கும். எனக்கு அது செட்டே ஆக மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் நைஸாக தான் இருந்துச்சு, இப்போ தான் வந்து இவ்வளோ ரஃப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 டைம் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டேன். பட் வந்து எனக்கு எதுவுமே செட் ஆகலை. இப்போ போட்டிருந்தும் எனக்கு செட் ஆகலன்னு தான் நான் கழிச்சிட்டேன். இதுக்கு மேலே பண்ணால் பிச்சைக்காரியோட மோசமாகிடுவேன். அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபோர்ஹெட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், தமிழில் சொன்னால் சொட்டத்தலை மாதிரி இருக்குது. ஸோ கமெண்ட்டில் சொட்டத்தலைன்னு போட்டுறாதீங்க, அப்புறம் எனக்கு அசிங்கமாக போயிடும். அப்புறம் மூஞ்சி கல்யாணம் வந்துட்டேன். என்ன பண்ணாலும் அந்த 4 முடி மட்டும் நான் முன்னாடி வந்து கடுப்பு ஏற்றுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கா பாருங்கள். எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி இந்த பூ வைக்கிறேன் இல்லை, இப்போ காமிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி வைக்கிறது பிடிக்கும், நல்லாவும் இருக்கும். ஆனால் என்னன்னாக்கா எனக்கு அது செட் ஆகாது. ஏன்னா நான் நைட் தூங்கும் போது அது சும்மா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வச்சுன்னு ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன்ட்டு அதை எடுத்துட்டேன் நான். ஓகேங்களா? நான் அதனால பின்னிக்கினேன், தலை நல்லா பின்னிக்கினேன். அதுக்கப்புறம் பூ வச்சுக்கினேன் நான். இதுக்கு முன்னாடி விரித்து போட்டு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, இல்லை நான் பின்னிட்ட பிறக்க ஜடை பின்னிட்ட பிறக்க நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பூ வச்சுக்கலாம். நம்ம அழகாக வாரியாச்சு தலை, பூ வைக்கலாம். நல்லா இருக்கா எனக்கு பூ? ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ரஃப்பான ஏர் இருந்துச்சுனாக்கா எனக்கு சொல்லிடுங்க. அதுக்கு எதுனா ட்ரீட்மெண்ட் இருந்துச்சுனாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிற ஹேரு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மேக்கப் போயிடலாம். அது என்ன பண்ணாலும் அந்த லப்பர் பேண்ட் அசிங்கமாக தெரியுதுன்ட்டு கூட ஒரு கிளிப்பும் சேர்த்து குத்திக்கினேன், நல்லா இல்லைன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த 4 முடியோ சரி பண்ணிட்டேன். அப்புறமேட்டு பர்ஃப்யூம் அடிச்சுக்கினேன். ஏன்னா நைட்டாக குளித்தேன். ஸோ காலைல குளிக்கலை, அதனால பர்ஃப்யூம் அடிச்சுக்கினேன். அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கினேன் மூஞ்சில். நல்லா தேய்ச்சிட்டு அடுத்து வந்து லாக்மி க்ரீம் வரும் இல்லைங்களா, ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். எப்போனா வெளியே எங்கன்னா போகும்போது தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், போட்டாக்கா கொஞ்சம் க்ளோவாக இருக்கும். ஸோ அதையும் போட்டு முடித்தாச்சு. அடுத்ததாக வந்துட்டு கண்மை, லிப் லைனரு. ஏன்னா லிப்ஸ்டிக் என்கிட்ட இல்லை, அப்புறம் லிப் லைனர் ஒன்றி தான் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன். லிப் லைனரு கண்ணுக்கு வந்து ஐ ஷேடோவாக போட்டுக்கினேன். ஓகேங்களா? இந்த பொண்ணுங்கக்கிட்ட இருக்கிற மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் என்கிட்ட எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து ஆட்டியை போட்டுன்னு வந்திருந்தேன் எங்கள் அக்காக்கிட்டேருந்து. ஸோ அதை வச்சு நான் மெயின்டைன் பண்ணின்னுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சாரீ கூட எங்கள் அம்மாக்கிட்டேருந்து ஆட்டியை போட்டுருந்து தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க தான் வந்து என்னை டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க 3 நாளாக. பூ வாடி போகுது, காசு கொடுத்து வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அவங்க புடவையை எடுத்து கட்டிக்கின்னு அந்த பூவை வச்சுக்கின்னு அழகாக மேக்கப் பண்ணிக்கினேன். எல்லாமே ஆட்டியை போட்டு பண்ணுறது தானே, இருந்தாலும் நான் அழகாக இருப்பேன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கும் நான் அழகாக இருக்கிறேன்னு தோணுச்சுனாக்கா ஒரு ஹார்ட்டு கொடுங்க. ஓகேவா? உங்கள் ஹார்ட்டே கொடுத்துறாதீங்க. கமெண்டில் இருக்கிற ஹார்ட் எடுத்து அந்த ரெட் ஹார்ட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குது என்னோடய லுக்கு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோவும் பண்ணுங்கள். ஓகேவா? டாட்டா, பாய் பாய்.